தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி அமையும் என்றும் தற்போதைய அரசியல் சூழல் தெளிவுபடுத்தி வருகிறது. அதன்படி திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தவேக கூட்டணி, நாம் தமிழர் என போட்டியிடக்கூடும். விஜயின் வருகை குறிப்பாக இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தாலும் சமீபத்தில் கரூர் மாவட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் அவருக்கு பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அந்த நிகழ்வில் 41 பேர் உயிரிழந்ததும் எதிர்கட்சிகள் மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தவேக கட்சியின் வளர்ச்சியில் சிறிது மந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம். இந்நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் சமன்பாடுகள் புதிய திருப்பத்தை எடுத்துள்ளன. குறிப்பாக பாமக தந்தை மகன் இடையிலான மோதல் அரசியல் நிலவரத்தை பாதிக்க தொடங்கியுள்ளது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே கூட்டணி யாருடன் இருக்க வேண்டும் என்ற கேள்வியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அன்புமணி பாமக கட்சி பாஜக கூட்டணியில் தொடர வேண்டும் என வலியுறுத்துகின்றார். அவரது கணிப்புப்படி பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் கட்சிக்கு பல மாவட்டங்களில் வாக்கு வங்கிகள் உறுதியாக இருக்கும் என நம்புகிறார். ஆனால் ராமதாஸ் பாஜக கூட்டணியில் தொடர்வதை விரும்பவில்லை. அவர் திமுக தலைமையிலான கூட்டணியுடன் சேர்வது கட்சிக்கு தீங்கு செய்யாது என நம்புகிறார். இதற்கு முக்கிய காரணம் திமுக அரசு சமூக நீதிக்காகவும் தலித் நலன்களுக்காகவும் செயற்படுவதாக ராமதாஸ் நம்புவதும் பாஜக அரசுக்கு எதிராக அவர் பல முறை கருத்து வெளியிட்டதும் ஆகும். இத்தகைய சூழலில் ராமதாஸ் உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மற்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் சென்றனர். திருமாவளவன் தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தது கூட அரசியல் அரங்கில் முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ராமதாஸ் திமுக தலைமைக்கு கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் திமுக தலைமையோ பாமக திமுக கூட்டணியில் இணைய வேண்டுமெனில் முதலில் திருமாவளவன் சம்மதிக்க வேண்டும் என கூறியதாகவும் செய்திகள் பரவுகின்றன. இதன் காரணம் விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் பாமக இடையே பழைய அரசியல் முரண்பாடுகள் நிலவுவதும் இருவரின் வாக்கு வங்கிகள் ஒரே சமூக அடிப்படையில் இருப்பதும் ஆகும். இதனால் திமுக கூட்டணியில் புதிய குழப்ப நிலை உருவாக்கியுள்ளது. ராமதாஸ் உண்மையிலேயே திமுக பக்கம் சென்றால் அன்புமணி பாஜக கூட்டணியில் நீடிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே. பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் பாஜக மற்றும் அதிமுக கொடிகளுக்கு மத்தியில் திடீரென தவேக கொடி பறக்கவிடப்பட்டது. அதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும், பாருங்கள் கொடி பறக்கிறது, பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள் என்று கூறியதும் கூட்டத்தில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. அந்த ஒரு வாக்கியம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் தவேக தலைவர் விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என பலமுறை தெரிவித்துள்ளார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அதிமுகவுடன் தவேக கூட்டணி அமைக்குமா, அதுக்கு சாத்தியம் உண்டா என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. அதிமுகவினர் விஜயை அரசியல் கூட்டணிக்குள் இழுக்க முயல்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகும் விஜயின் மீதான ஆதரவு மக்களிடத்தில் இன்னமும் குறையவில்லை. இதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி விஜயின் செல்வாக்கை கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்ற அரசியல் முயற்சியில் ஈடுபடுகிறாரா என்ற சந்தேகம் உருவாக்கியுள்ளது. ஆனால் பாஜகவை கொள்கை எதிரி என கூறிய தவேக அதிமுகவுடன் உண்மையில் சேருமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. விஜய் தற்போது எந்த அரசியல் கூட்டணியையும் மறுத்து தனித்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறார். அதனால் எடப்பாடியின் கொடி பறக்கிறது என்ற வசனம் அரசியல் உத்தியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் தவேக தலைவர் விஜயின் அடுத்த கட்ட நகர்வையும் அதிமுகவின் அரசியல் உத்தியையும் மக்கள் கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் யாரும் எதிர்பாராத கூட்டணி அமையும் என்று கூறி ஆச்சரியம் அளித்துள்ளார். 2006 விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை போன்றும் 2026 விஜய் தாக்கம் ஏற்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. இதனால் அமமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே பாதிக்கப்படும். அதற்காக தவேகவுடன் கூட்டணி அமைக்க காத்திருப்பதாக அர்த்தமில்லை. என்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை வரும் டிசம்பர் மாதம் அறிவிப்பேன். அதே சமயம் யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமைய வாய்ப்புள்ளது. ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்தும் கூட்டணிக்கு நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். ஏனெனில் அவர் நம்பிக்கை துரோகி. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் வகுத்த கட்சி விதிகளை அழித்துவிட்டார். தற்போது இருப்பது அதிமுக அல்ல.
எடப்பாடி திமுக மட்டுமே. இவரை தவிர வேறு யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினாலும் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. எனக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. சிக்கல் என்பது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதுதான். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நான் என்ன கூறினேனோ அதேதான் தற்போது முன்மொழிக்கிறேன். பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நிச்சயம் அந்த கூட்டணி தோல்வியை தழுவும். என்டிஏவில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் இதுதான் நிலைமை என்றார் டிடிவி தினகரன். விஜய் அரசியலுக்கு புதியது. தற்போது ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டு வருகிறார். இதை எப்படி கையாள போகிறார் என்பதில்தான் அவருடைய தலைமை பண்பு அடங்கி இருக்கிறது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் நான் ஆதரவு தருவேனா இல்லையா என்பது பற்றி பின்னர் பதில் கூறுகிறேன் என்றார். கரூர் கூட்ட நெரிசல் விபத்து விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கும் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு குரல் எழுப்பி வருகின்றன. கரூர் விபத்தை பொறுத்தவரை விஜயோ அல்லது அரசோ தவறு செய்துவிட்டது என கூற இயலாது. என்னை பொறுத்தவரை அது ஒரு விபத்து. தார்மீக ரீதியில் விஜய் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம். அதற்காக அவரை கைது செய்ய வேண்டியதில்லை. 2018 தூத்துக்குடி சம்பவத்தின் போது எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலக்கினாரா என்று யோசித்து பாருங்கள் என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.